வெல்கம் டு பவி நியூட்ரிஷனல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நான் என்னுடைய வீடியோவை நீங்கள் மீட் பண்ணுற வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ரொம்ப வெயிட் லாஸ் பண்ண யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்களும் வரும். ஸோ வாங்க வியூவர்ஸ் வீடியோ குழப்பலாம். அதாவது நீங்கள் காலையில் எடுத்துக்கிற பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், நைட் டின்னர் இதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது தான் எந்த ஃபுட் சார்ட். முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, காலையில் எழுந்தோடனே நீங்கள் வார்ம் வாட்டர் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. எப்போவுமே நார்மல் வாட்டர் எடுத்துக்குங்க. அது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் உடல் எல்லாமே காலை நேரத்தில் ரொம்ப வெப்பநிலையில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோ ஹெல்த் இல்லை, சரிங்களா? எப்போவுமே நீங்கள் நார்மல் வாட்டர் காலையில் எழுந்தோடனே ஒரு 150 ml எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை செஞ்சு உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னி டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்துக்கிற பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே லோ கேலரியாக தான் இருக்கணும். இட்லியாக இருந்தால் மேக்ஸிமம் 3 or 4, தோசையாக இருந்தால் 2க்கு மேலே போகாதீங்க, சப்பாத்தியாக இருந்தால் 2 பீஸ், அந்த மாதிரி நீங்கள் டயட் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லஞ்ச். உங்கள் லஞ்ச் எப்படி இருக்கணும்னா, நிறைய கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்னால் சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்ற பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கார்போஹைட்ரேட் ஒரு 100 கிராம், அதாவது ரைஸ் 100 கிராம் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் அண்டு ஃபைபர் நிறைய இன்டேக் பண்ணிக்கோங்க. நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் மேம், நான்வெஜ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ஆனாலும் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய பீப்புள் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நான்வெஜ் பிரியமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கிரேவி மெத்தடில் எடுத்துக்கோங்க. மட்டன் மட்டும் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் அதிக ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் 1 வீக் ட்ரை பண்ணி, எக்ஸசைஸ் பண்ணி, ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண ரிசல்ட் எல்லாம் ஒரே நாளில் இன்டேக் பண்ணிக்குவேங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சிக்கன், ஃபிஷ்ஷு, எக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்குன்னே ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராசஸ் என்னென்னா தண்ணி குடிக்கிறது. அதிகமாக எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உடல் மட்டும் இல்லை, உடல் உறுப்புகளும் உங்கள் உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே டிப்ரெஷனுக்கு கன்ஃபார்ம் போகக்கூடாது. எல்லா லைஃபுமே சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபு தான். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வாட்டர் இன்டேக். கண்டிப்பாக நீங்கள் 20 கிலோ லாஸ் பண்ணோன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். உங்கள் வெயிட்டோட கெப்பாசிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்றதை கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் தண்ணி குடிக்கணும். நைட்டு டின்னர் உங்களுக்கு மேக்ஸிமம் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. பசிக்கலைன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நைட்டு சாப்பாடும் உங்களுக்கு லோ கேலரியாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜர்னியில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, எனக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது, அந்த மாதிரி பீப்புளாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பாய் பாய், பாய் வியூவர்ஸ்.